Welcome to part 2. This is Dr. Digit channel. இன்னைக்கு சேனலில் பார்த்தீங்கன்னா both English and Tamil. I am going to take classes in both English and Tamil in a single video. Okay. First, what we are going to see in part 2. Part 2ல என்ன பார்க்க போறோம்னா requirements for installing Tally ERP 9.0. The second one, procedure for installing Tally ERP 9.0. Then Tally licenses. And the fourth point is Tally ERP 9.0. What Tally will do? Okay. First thing, requirements for installing Tally ERP 9.0. என்னெல்லாம் தேவை ஒரு டேலி சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டரில் ஏற்றணும்னா அதுக்கு என்னெல்லாம் கம்ப்யூட்டரில் இருக்கணுங்கிறது தான் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, எப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும் கம்ப்யூட்டரில் நம்ம படிக்கிறதுக்கு. மூணாவது பாயிண்ட், டேலியில் வந்து எத்தனை வகை இருக்குது, லைசன்சஸ் எந்த மாதிரி நம்ம கம்பெனிக்கு வாங்கலாம். நாலாவது வந்து டேலி என்னெல்லாம் பண்ணும், வாட் டேலி வில் டூ. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க ஸ்லைடுக்குள்ளே போகலாம். So the first slide talks about system requirements for installing Tally ERP 9.0. So what are all the things I need in my computer to install Tally? This is the topic. System requirementனா வேறு ஒன்றும் கிடையாது. உங்கள் லேப்டாப்பில் என்ன வசதிகள் இருக்கணும், இல்லை ஒரு டெஸ்க்டாப்பில் என்ன வசதிகள் இருக்கணும், என்னெல்லாம் இருந்தால் டேலியை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, ஹியர் in these two parts I have given one topic is particulars and what are the requirements. Okay, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ்னு கொடுத்துருப்பேன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட்ஸ்னு கொடுத்துருப்பேன். ஸோ வாட் ஆர் த பர்டிகுலர்ஸ் ஐ நீட் இன் மை கம்ப்யூட்டர். ஃபர்ஸ்ட் திங், ப்ராசஸர், வாட் ப்ராசஸர் ஐ நீட், வாட் ரேம் ஐ நீட், வாட் ஹார்ட் டிஸ்க் சைஸ் ஐ ஹேவ் டு ஹேவ், மானிட்டர், விச் டைப் ஆஃப் மானிட்டர் ரெசல்யூஷன் ஐ நீட், அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் என்ன ப்ராசஸர் இருக்கணும், என்ன ரேம் இருக்கணும், ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ இருக்கணும், மானிட்டரோட ரெசல்யூஷன் எவ்வளோ இருக்கணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன நான் யூஸ் பண்ணணும். ஓகே, when coming for processor, at least my system must have Intel Core 2 Duo and above or equivalent. ஸோ என்னென்னா Intel Core 2 Duo ப்ராசஸரோ அதுக்கு ஈக்குவலான ப்ராசஸரோ இருக்கணும். ஓகேங்களா, Intel Core 2 Duo ப்ராசஸர் அதில் அதுக்கு ஈக்குவலான ப்ராசஸர் இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட ப்ராசஸர் இருக்கணும். RAM, for a 32-bit operating system 2 GB is enough or needed more. For a 64-bit processor at least 4 GB should be there, otherwise 6 GB or 8 GB or 12 GB whatever it may be, RAM should be there. உங்கள் சிஸ்டம் 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், OS வந்து 32 பிட் 64 பிட்னு பிரிப்பாங்க. 32 பிட்டாக இருந்தால் அட்லீஸ்ட் 2 GB RAM இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். 64 பிட்டாக இருந்துச்சுன்னா ஆரம்பமே 4 GB இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா, அடுத்து when coming for hard disk size, you need at least 30 MB space to install Tally. Your system may have large size of memory in GB rankings, but you need at least 30 MB, okay, megabytes space would be there to install Tally. வெறும் 30 MB இருந்தால் போதும் உங்கள் சிஸ்டமில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். So the resolution should be 1024 into 768 or higher. At least ஒரு ஹெச்டி ரேஞ்சிலேயே இருக்கணும், 1024 இன்ட்டு 78 768ங்கிற சைஸில் இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அட்லீஸ்ட் யூ மஸ்ட் ஹேவ் விண்டோஸ் XP ஆர் now you can have Windows 7, Windows 10, Windows 11 or whatever it may be, it can go out. Okay, the base need is you must have at least Windows XP. Tally will work in XP. Windows XPலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன வெர்ஷன் வேணுமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்லைட் டாக்ஸ் அபவுட் ப்ரொசீஜர் ஃபார் இன்ஸ்டாலிங் Tally ERP 9.0. ஸோ ப்ரொசீஜர் மீன்ஸ் நத்திங் பட் ஸ்டெப்ஸ். வாட் ஆர் ஆல் த ஸ்டெப்ஸ் ஐ ஹாவ் டு ஃபாலோ வென் இன்ஸ்டாலிங் Tally. ஒரு Tally சாஃப்ட்வேர் சிஸ்டத்தில் ஏற்றும் போது நான் என்னெல்லாம் வந்து அடுத்தடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து எப்படிலாம் ஏற்றணுங்கிறது தான் இந்த பார்ட் சொல்ல போகுது. இன்ஸ்டாலிங் Tally ERP 9 is a simple and fast. So the first step,
When you are going to install a Tally, the method is very simple and within a fraction of minutes you can install Tally. Tally வந்து ரொம்ப சிம்பிளாக எல்லாருமே யாருமே வந்து எனக்கு தெரியாது இன்ஸ்டால் பண்ண தெரியாதுன்னு சொல்ல தேவையில்லை. ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் போனாவே போதும். ரொம்ப சிம்பிளாகவும் அதே நேரத்தில் சில நிமிஷங்கள்லேயே நீங்கள் Tally இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். You can install Tally ERP9 from the downloads page of Tally website. ஸோ Tally வெப்சைட் மூலியமாக என்ன பண்ணலான்னா நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை ஒரு வீடியோவை பண்ணியிருக்கேன், போய் அந்த வீடியோ தனியாக பார்த்துக்கோங்க. I have given a video, separate video, how to install Tally from web page. Or நான் CD வாங்கிக்கிறேன், டைரெக்டாக காசு கொடுத்து அந்த CDலேருந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். I can use CD also to install Tally. Then method 1, double click the install.exe icon on the CD. நீங்கள் CDயில் பண்ணுற மாதிரி இருந்தால் .exeன்னு ஒரு ஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். Suppose you are going to use CD for installation, there will be a file called install.exe. Just click it. Otherwise, method 2, click start from Windows. Start button click பண்ணுங்க. Select run. So runங்கிற command கொடுங்க. Type CD drive install. இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க உள்ள போய் இன்ஸ்டால் பண்ணலாம் CDலேருந்து. Press enter. So follow the instructions displayed on your screen to proceed with the installation of Tally ERP9. So screen will be loaded like this. Welcome to Tally ERP9 setup wizard. Here you are going to give only next. That's all. இதில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் அடுத்தவனே வரும். அதுக்கடுத்து அதில் என்னெல்லாம் கேட்குதோ எல்லாத்துக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தா போதும், அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ the same thing is given. Tally ERP9 setup wizard. Screen is displayed as shown. Here I am showing that screen. இந்த screen காட்டிட்டு இருக்கேன். Click next. So next click பண்ண போறோம். So the next step is you have to go for program section and you have to select which software you are going to install in this computer, that is Tally ERP9. This is the first step. Program section ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னு காட்டும். அதில் Tally ERP9 இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா Tally ERP9 click ரன் ஆக ஆரம்பிச்சிடும், இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்கும். ஓகே, there will be 4 areas while installing your software. First one is application directory, second one is data directory, configuration directory, and the last one is language directory. So automatically here you can select your defaults. இது ஆட்டோமேட்டிக்காக போய் செட் ஆகும். உங்களுக்கு வேணாம் நான் என்னோட ஸ்டைலுக்கு நான் மாற்றிக்கிறேன்னா இந்த இடத்துல நீங்கள் மாற்றிக்கலாம். The place where you can set your own style. Application directory. What is application directory? The program files reside in this directory. Application directory ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் தான் உன்னோட டேலியோட எல்லா ப்ரோக்ராமும் போய் சேரும். Then data directory. By default Tally ERP9 data is stored in C:*Tally.erb9 folder. In that folder there will be another folder called data. Inside the data only your data will be stored. Data directory வேறு ஒன்றும் கிடையாது. நீ டேலியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, உன்னோட டேட்டாலாம் எங்கே போய் ஸ்டோர் ஆக போகுதுன்னு ஆட்டோமேட்டிக்காக டேலியே ஒரு பாத்தை செட் பண்ணும். அந்த பாத்து தான் இது C:*Tally.erb9. அதுக்குள்ளே டேட்டாக்குள்ளே போனேன்னா உன்னோட டேட்டாலாம் ஸ்டோர் ஆகும். சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு சேஞ்ச் திஸ், I can change like D:/my name or anything. I can make it to save my data in a separate place. சரியா? டிஃபால்ட்னா வேறு ஒன்றும் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். அதை வந்து நான் மாற்றிக்கலாம். I can change the area where my data can be stored. Okay. Configuration directory. By default the configuration files reside in the application directory. This configuration directory will be included in application directory. இந்த கான்ஃபிகரேஷன் அங்கே கிடையாது, உன்னோட டேலி ரன் ஆகிறதுக்கான ஃபைல்கள் எல்லாத்தையும் இந்த ஏரியாவில் இருக்கும். இது எல்லாம் எங்கே இருக்கும்னா இதுக்கு கீழே இருக்கும், அப்ளிகேஷன் டைரக்டரி கீழே இருக்கும். தென் லாங்குவேஜ் டைரக்டரி. ஸோ வாட் லாங்குவேஜஸ் ஆர் தேர் இன் டேலி வில் பி ஸ்டோர்ட் அண்டர் திஸ். யூ கேன் செலக்ட் யுவர் ஓன் லாங்குவேஜ், வெதர் இட் மே பி இங்கிலீஷ் ஆர் தமிழ் ஆர் ஹிந்தி ஆர் வாட் எவர் மே பி, யூ கேன் செலக்ட் ஃப்ரம் திஸ் ஏரியா. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 4 areas you have to concentrate when installing Tally. இந்த 4 இடத்தை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலான்னா கவனிக்கலாம். Tally இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்லைட். இன் த கண்ட்ரி ஆர் லாங்குவேஜ் செலெக்ஷன் ஸ்க்ரீன், check install operating system language support to install Tally ERP9 with multilingual support. So when you are installing Tally 9,
you have to select the country, which language you want, you have to select. So this is the process where you have to concentrate. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா டேலி இன்சர்ட் பண்ணும்போது எந்த நாட்டில் நீங்கள் டேலி யூஸ் பண்ண போகிறீங்க, ஃபார் இந்தியானா இந்தியா, கென்யானா கென்யா, மலேசியானா மலேசியான்னு கொடுக்கணும். இப்போ அந்த நாட்டுக்கான லாங்குவேஜ் செக்ஷனில் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுங்கிறத இன்ஸ்டால் பண்ணும்போதே நீங்கள் கொடுத்துடலாம். பை டிஃபால்ட் டேலி வில் செலக்ட் இந்தியா அண்ட் சார்க் அப்பியர்ஸ் இன் தி கண்ட்ரி செலெக்ஷன். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆளுங்க தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்தியா தான் நிற்கும். நீங்கள் மற்ற நாடு வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். யூ கேன் செலக்ட் எனி கண்ட்ரிஸ் ஃப்ரம் த லிஸ்ட். அட் லாஸ்ட் click install button and then it asks for OK. Give OK. Automatically language support will be installed and at the last section finish. Now the tally will be automatically installed in your computer. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த நாடு எந்த லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவில் காட்டிகிட்டு இருக்கோம். நீங்கள் மற்ற நாடு வேணும்னா மற்ற நாடை செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சோன்னா இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஓகே பட்டன் இருக்கும். இன்ஸ்டாலுக்கு பிறகு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கான லாங்குவேஜை அதை டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா நவ் டேலி இஸ் ரெடி. டேலி ரெடியாக இருக்கும் உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ த நெக்ஸ்ட் டைட்டில் இஸ் டேலி இஆர்பி லைசன்சஸ். ஸோ என்ன மாதிரி லைசன்ஸ்லாம் நீங்கள் சாஃப்ட்வேர் வாங்கும்போது தேவைப்படுது? வாட் டைப் ஆஃப் லைசன்சஸ் ஆர் ரெக்வயர்ட் when you are going to use Tally 9? To manage licenses, Tally ERP 9 has the concept of site licensing. Here it is given in yellow color. So when they are talking about software, they will talk about site. There are two types. One is single site, another one is multiple site. So what site is? Site na enna? நீங்கள் சாஃப்ட்வேர் டேலி சாஃப்ட்வேர்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சைட்டுன்னு தான் சொல்லி பேசுவாங்க. அதில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று சிங்கிள் சைட் ஒரே இடத்துல, இன்னொன்று மல்டிபிள் சைட் நிறைய இடத்துல. எ சைட் ரெஃபர்ஸ் டு எ சிங்கிள் லைசன்ஸ். ஒரு லைசன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் சைட். when they are issuing a single license, that is called as a site. Okay, we can buy any three of these softwares. One is Tally ERP 9 and Tally.Developer 9 or Tally Server. You can select any of these thing under one license which is called as site. ஸோ 3 விதமாக சொல்கிறாங்க டேலியை. ஒன்று Tally ERP 9, இன்னொன்று Tally Developer 9, இல்லைன்னா Tally Server 9. இந்த மூணையும் பார்த்தீங்கன்னா சைட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் வாங்குறதுக்கு நீங்கள் லைசன்ஸ் வாங்கி ஆகணும். சிங்கிள் லைசன்ஸ் வாங்கினீங்கன்னா அதை சைட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ த சைட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 கேட்டகரிஸ். ஒன் இஸ் சிங்கிள் சைட், another ஒன் இஸ் மல்டிபிள் சைட். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சைட் லைசன்ஸுங்கிறது ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று சிங்கிள் சைட், இன்னொன்று மல்டிபிள் சைட். ஸோ வாட் இஸ் சிங்கிள் சைட்? A single Tally ERP 9 or whatever it may be is called a single site. Tally software is called as a single site. Who is going to look after this software? There will be only one administrator, managed by the administrator. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அதை மேனேஜ் பண்ணுவார். at a place my software is going to installed and going to administer. An administrator will administrate my software. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் அந்த சாஃப்ட்வேரில் இயக்கம் பண்ணுவார், அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்துவார். ஒரே ஒரு லொக்கேஷனில், ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் மட்டும் இருப்பார். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இஸ் மல்டி சைட் லைசன்ஸ். ஸோ வாட் இஸ் மல்டி சைட்ஸ்? Tally is activated on different machines or on different locations associated with the primary account. So I am buying a software, I am getting that software as multi-site. Multi-site means I am going to use the software in various locations with various persons. All that various locations will be linked to my main software. So this is called as multi-site. Each site is given a unique identification by the user called site ID. So for example, I am buying this software as multi-site. I am installing in my Chennai office. I have a branch in Trichy, I have a branch in Madurai, I have a branch in Coimbatore. So what I will do, I will install Tally in all the 3 locations and I will give the site ID that these accounts are clubbed with the main Chennai software. Automatically there will be a unique ID, account ID. With this account ID, I will join these 3 IDs into a single software. So whatever people they are working on 3 locations, that will be stored with the main location. So this is called as multi-site. இப்போ பார்த்தீங்கன்னா multi-site.
மல்டி சைட்னா நான் சென்னையில் ஆஃபீஸ் வச்சுருக்கேன், சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கேன், மல்டி சைட்டில் யூஸ் பண்ண போகிறேன்னு லைசன்ஸ் வாங்கிடுறேன். திருச்சியில் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், மதுரையில் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், 3 இடத்துல கம்பெனி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுவேன்னா இதே டேலி சாஃப்ட்வேரை 3 இடத்துல நான் இன்ஸ்டால் பண்ணிடுவேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு சைட் ஐடி கொடுத்துருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சினா 1, மதுரைனா 2, கோயம்புத்தூர்னா 3ன்னு கொடுத்துட்றேன். இப்போ மல்டி சைட்னு கொடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த 3 சைட்டில் நடக்கிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே மெயின் சைட் சென்னையில் இருக்க சாஃப்ட்வேரில் அப்டேட் ஆகிடும். ஸோ என்னோட கம்பெனி வந்து வேறு வேறு லொக்கேஷனில் இருக்கலாம். இப்போ வேறு வேறு லொக்கேஷனில் நடக்கிறது எல்லாமே இந்த சைட்டில் வந்து சேவ் ஆயிரும். இதுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னா யுனிக் ஐடி, ஒரு தனி ஐடி கொடுத்துட்றாங்க. இந்த ஐடியை தான் அந்த 3 லொக்கேஷனில் யூஸ் பண்ணணும். அந்த 3 லொக்கேஷனில் அந்த ஐடியை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா அவங்க என்ன ப்ராசஸ் பண்ணாலும் அது மெட்ராஸில் இருக்க சென்னையில் இருக்க அந்த சாஃப்ட்வேரில் அப்டேட் ஆயிரும். ஸோ தேர் ஆர் 2 டைப் ஆஃப் சைட்ஸ். ஒன் இஸ் சிங்கிள் சைட் லைசன்ஸ் and another one is multi site license. Okay, what I can do with the licenses? இந்த லைசன்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒன், using this license I can activate my software, that is I will be the member of the software. Another thing, configure license using Tally Gateway Server. So using Tally Gateway Server I can configure my license that I have started working with the software. So what I will do, often I will get the updates from the Tally software. Then reactivate license. Suppose if my license is got end, I can reactivate it and get the license renewed. Surrender license, if I don't want to work with Tally I can surrender my license. Or if I want to update my license, suppose single site to multi site or multi site to single site, I can update my license. இதில் பார்த்தீங்கன்னா 5 கான்செப்ட் இருக்குது லைசன்ஸ் வச்சுக்கிட்டு. ஒன்று, நான் லைசன்ஸ் வாங்கின உடனே அதை ஆக்டிவேட் பண்ணி என்னோடய சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம், ஆக்டிவேட் லைசன்ஸ். அடுத்து டேலி கேட்வே சர்வர்னு ஒன்று இருக்கும், அது மூலியமாக என்னோடய டேலி லைசன்ஸை கான்ஃபிகர் பண்ணலாம். கான்ஃபிகர் பண்ணனா நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன்னா எனக்கான அப்டேட்ஸ் அந்த கம்பெனிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து என்னோடய லைசன்ஸ் டேட் முடிஞ்சிருச்சு, இப்போ நான் மறுபடியும் ரீஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ரீஆக்டிவேட் மை லைசன்ஸ், ரெனியூவல் பண்ணுறது அந்த மாதிரி. இல்லை நான் டேலியே யூஸ் பண்ண போகிறது கிடையாது, அப்போ நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் சரண்டர், திரும்பி கொடுத்துடலாம், சரண்டர் மை லைசன்ஸ். லாஸ்ட், அப்டேட் மை லைசன்ஸ். இப்போ சிங்கிள் சைட்டுக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்கேன், இப்போ மல்டிபிள் சைட்டுக்கு மாற்றணும், லைசன்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை மல்டிபிள் சைட்டில் இருக்கேன், சிங்கிள் சைட்டுக்கு நான் போகணும். ஸோ நான் என்ன பண்ணலாம், என் லைசன்ஸை நான் மாற்றி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் ஐ கேன் டூ வித் மை Tally licenses. So the last topic is Tally ERP 9.0. What it will do for me, what the software will do. It will look over accounts, taxation, banking. So upcoming slides are going to talk about this. In account section, what Tally will do, Tally will do bookkeeping, bill wise details, cost center tracking, payables and receivables, bank reconciliation, balance sheet and profit and loss account. All these areas will come under accounts. When coming for taxation, in India we are following GST, goods and service tax, like that. For example, Kenya they are following VAT. So what country it is, what type of tax is there, it will have this accounts. Then banking, when going for banking, in banking side Tally will help me for e-payments report, cost center, reconciliation, check management, payment advice. Okay, so these are the areas will be covered by Tally. இப்போ பார்த்தீங்கன்னா Tally வந்து என்ன பண்ணும், எனக்குன்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு இந்த டாபிக்ஸ் ஹெல்ப் பண்ணும். அக்கௌண்ட்ஸில் இது எல்லாமே பார்க்கும், புக் கீப்பிங்கு, பில் வைஸ் டீட்டெயில்ஸு, காஸ்ட் சென்டர், இந்த எல்லா டாப்பிக்குமே அக்கௌண்ட் செக்ஷன் கீழே வந்துடும். இதை Tally மூலியமாக நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க முடியும். டேக்ஸ்னு வரும்போது இந்தியாவில் ஜிஎஸ்டி ஃபாலோ பண்ணுறோம், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இதே நீங்கள் கென்யாவுக்கு போயிட்டீங்கன்னா வேட் ஃபாலோ பண்ணுவாங்க, இல்லை மலேசியா போனீங்கன்னா அவங்க ஒரு சர்வீஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த நாட்டுக்கு ஏற்ற டேக்ஸ் என்னவோ அந்த டேக்ஸை ஃபாலோ பண்ணும். சரி, பேங்க் சைடு எனக்கு Tally என்ன ஹெல்ப் பண்ணும், இ-பேமெண்ட் பண்ணும், இ-பேமெண்ட்டோட ரிப்போர்ட் எடுக்கும், என்னோடய பேங்க் காஸ்ட் சென்டரை பார்க்கும், ரீகன்சிலேஷன் பண்ணும், செக் மேனேஜ்மெண்ட் பண்ணும், பேமெண்ட் அட்வைஸ் பண்ணும். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா Tally பண்ணிகிட்டே வரும். இதை வந்து எப்படி சொல்லலாம்னா ஃபியூச்சரில் அடுத்த கிளாஸஸில் இந்த டாபிக்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ அப்போ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜ்மெண்ட், இன்வென்ட்ரி, இன்டர்நெட். ஸோ சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் டாப்பிக்கில் என்னெல்லாம் கவர் பண்ணும், சேல்ஸ் ஆர்டர், ஸ்டாக் குரூப்ஸ், ஸ்டாக் குறி,
லைக் தட் ஆல் இட் வில் டூ. ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்க்கும், ப்ரைஸை சொல்லும், டிஸ்கவுண்ட்ஸ் என்ன இருக்குது, எல்லாமே சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் கீழே வரும். இன்வென்ட்ரியில் பேட்ச் ப்ராசஸிங், யூனிட் ஆஃப் மெஷர், இன்வென்ட்ரி கிளாசிஃபிகேஷன், பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், இன்டர்நெட்டுக்கு இமெயிலு, எஸ்எம்எஸ் இதெல்லாம் அனுப்புறது எல்லாமே பார்க்கும். ஸோ வாட் மை டேலி வில் டூ இன் திஸ் ஏரியா? இன் சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் திஸ் வில் கவர் all these areas. When coming for inventory, it will compare all these areas. When coming for internet, it will talk about emails and SMS notification like that. Okay, these topics will be discussed in unit 2. So also tally will go for data exchange, data synchronization, multiple formats of reports, internet compatibility, that is XML format, then comparing data from one place to another place, ODBC. Already we have given an example in ODBC, open database connectivity. Okay, then it go for security. So how secure my data is, this thing will be carried by tally. Then miscellaneous, multi-currency support, already we have seen multi-currency, data migration, one place to another place, company logo printing, splitting and merging of company, I can split the accounts of my company, and auto voucher numbering. These areas will be concentrated under tally software. இப்போ தமிழில் பார்க்கணும்னா டேட்டா எக்ஸ்சேஞ்சுங்கிற டாப்பிக்கில் வந்து டேலி ஹெல்ப் பண்ணும். டேட்டாவை ஒன்று சேர்க்குறது சிங்க்ரனைசேஷன், டேட்டாவை வந்து பல விதமாக ரிப்போர்ட் இருக்கிறது, மல்டிபிள் ஃபார்மேட் ஃபார் ரிப்போர்ட்ஸ், டேட்டாவை இன்டர்நெட் ஃபார்மேட் கொண்டு போகிறது, எக்ஸ்எம்எல் சீட் கொண்டு போகிறது, ஒரு டேட்டாவை ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து இன்னொரு சாஃப்ட்வேர் கொண்டு போகிறதுக்கு டேலி ஓடிபிசி, ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. டேட்டா செக்யூரிட்டின்னு எடுத்து செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா டேட்டாவை எப்படி செக்யூராக கனெக்ட் பண்ணுறாங்க, எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க, எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க, அதை எப்படி அப்ளிகேஷனில் ப்ராசஸ் பண்ணுறாங்க, டேலி வால்ட்டுங்கிற இடத்துல எப்படி மறைச்சி வைக்கிறாங்க, இதைத்தான் பேசும் டேட்டா செக்யூரிட்டி. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குமே நான் இப்போ பேசுனது தான். இதை தவிர்த்து மிஸ்லெனியஸ், மல்டி கரன்சி சப்போர்ட். டேலியை பொறுத்த வரைக்கும் எல்லா கரன்சியும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சு, உலகத்தில் இருக்க கரன்சி எல்லாமே. டேட்டா மைக்ரேஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி டேட்டாவை மாற்றுறது, கம்பெனியோட லோகோவை எப்படி பிரிண்ட் பண்ணுறது, லோகோ பிரிண்டிங்கில் வரும், கம்பெனி அக்கௌண்ட்ஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது, எப்படி ஒன்று சேர்க்குறது, ஸ்ப்ளிட்டிங் அண்ட் மெர்ஜிங் ஆஃப் கம்பெனி, பில் பண்ணும்போது ஆட்டோ வவுச்சர் நம்பர், ஆட்டோமேட்டிக்காக நம்பர்ஸ் அதை கொடுக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே டேலி வந்து உங்களுக்கு பண்ணித்தரும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டாபிக்ஸ் தட் டேலி வில் கான்சன்ட்ரேட் அண்ட் த ஏரியாஸ் ஆர் ஸ்பெசிஃபைட் வேர் வி கேன் டிஸ்கஸ் திஸ் ஏரியாஸ் இன் ஃபியூச்சர் லெசன்ஸ். இப்போ நம்ம பார்த்த டாப்பிக்கும் அதோட என்ன பண்ணுங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த ஏரியாவுக்கான விளக்கங்கள் எல்லாமே அடுத்து வர பாடங்களில் வர ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ now we have covered half unit of the first unit with part 1 and part 2. Still part 3 is there. When I am completing the part 3, the total first unit will be covered. So இன்னும் part 3 மட்டும் பெண்டிங் இருக்குது, அதையும் முடித்தோம்னா ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சது. ஓகேங்களா? நம்ம part 3ல மீண்டும் பார்க்கலாம். Until then, bye.